இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ChatGPT வந்து எப்படி Emacsஓட இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற பேக்கேஜ் வந்து GPTel. ஸோ இதை எழுதினவர் வந்து கார்த்திக். ஸோ இந்த பேக்கேஜை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பேக்கேஜ் GPTelன்னு போட்டால் இன்ஸ்டால் ஆயிரும். தென் ChatGPT இன்டகிரேட் பண்ணுறதுக்கு அதோட API கீ வந்து வேணும். ஸோ அது வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் போகணும், platform.openai. இதில் போனீங்கன்னா இங்கே வந்து ஒரு சீக்ரெட் கீ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சீக்ரெட் கீ வந்து SK அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு auth-info டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஹோம் டைரக்டரி .auth-info அப்படின்ற ஃபைலில் வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இந்த லைனை இதை வந்து இந்த இதில் வந்து நான் ரைட் பண்ணியிருப்பேன் மிஷின் API. ஸோ இங்கே பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போடணும், எஸ்கேன்னு ஸ்டார்ட் பண்ணுற பாஸ்வேர்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான கமாண்ட் வந்து GPTel. ஸோ இதை என்ட்ரு கொடுத்தோன்னே பஃபர் நேம் வந்து கேட்கும். ஸோ பை டிஃபால்ட் நேமில் போயிட்டோம். ஸோ போன பிறகு அங்கே கீழே வந்து சென்ட் யுவர் கொரி வித் Ctrl+C ரிட்டர்ன் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு Ctrl+C என்டர் வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஹலோ ஹவ் ஐ கேன் அசிஸ்ட் யூன்றது. ஹவு டு யூஸ் GPTel in Emacs. Ctrl+C ரிட்டர்ன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.